வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக கின்னஸ் சாதனை படைத்த விராலிமலை ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் பூட்டியதில் 2 பார்வையாளர்கள் உயிரிழப்பு. அதிமுக ஆட்சியை கவிழ்க்க நினைத்தவர்கள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். அதிமுகவில் மட்டுமே தொண்டர்கள் முதலமைச்சராக முடியும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சசிகலாவுக்கு பெங்களூரு சிறையில் சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக தகவல். விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதாக விசாரணை அறிக்கையில் குற்றச்சாட்டு. கொல்கத்தா கூட்டத்தில் ராகுல் காந்தியை பிரதமராக அறிவிக்காதது ஏன்? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமான கேள்வி. கர்நாடக சொகுசு விடுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரகளை. ஒருவரை ஒருவர் பாட்டிலால் குத்தியதைக் கண்டு அமைச்சர்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தயவில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான ஒட்டப்பிடாரம் விளாத்திக்குளம் உறுப்பினர்கள் இருவரும் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டதால் இன்று நடுத்தெருவில் நிற்கிறார்கள் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்துள்ள இனா மணியாச்சி விளக்கில் நடைபெற்ற இடைத்தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுகவில் உள்ள கடைக்கோடி தொண்டன் கூட அமைச்சராக முடியும் என்றும் அந்த வழியில் தான் முதலமைச்சராக இருப்பதாகவும் இந்த நிலை திமுக உள்ளிட்ட கட்சிகளில் கிடையாது என்றும் கூறினார். அதிமுக ஏழை எளியவர்களுக்கான இயக்கம் என்றும் தொண்டர்களை மதிக்கக்கூடிய இயக்கம் என்றும் முதலமைச்சர் கூறினார். இந்த அரசை பற்றி பல்வேறு வகையில விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். குடும்ப அரசியல், அந்த குடும்ப அரசியல் இருக்கிறவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டன் கூட பதவிக்கு வர முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அங்கே இருக்கின்ற தொண்டன் கூட விசுவாசமாக கட்சிக்கு உழைத்தால் எதிர்காலத்திலே அவர்களுக்கும் பதவி கிடைக்கும். எனக்கு சொன்னால் இங்கே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்துதான் இன்றைக்கு அமைச்சராகின்றார். ஏன் முதலமைச்சராகி கூட நானும் சாதாரணமாக கிராமத்திலே பிறந்து விவசாயத்தில் பணியில் ஈடுபட்டு நான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். ஆகவே தொண்டரை மதிக்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம், ஏழை எளியோரை கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உழைப்பால் சட்டமன்ற உறுப்பினரானவர்கள் அவரது ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டு தற்போது நடுத்தெருவில் நிற்பதாக விமர்சித்தார். ஒட்டப்பிடாரம் விளாத்திக்குளம் இடைத்தேர்தல்களில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுமாறு தொண்டர்களை அவர் கேட்டுக்கொண்டார். இந்த இயக்கத்திற்கு இந்த ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினரும் அந்த விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் துரோகம் சென்று விட்டு வெளியிலே சென்று விட்டார்கள். ஆகவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக வேண்டும் என்று சொன்னால் எடுத்துடன் ஆகிவிட முடியாது. உங்களை போல் இருக்கின்ற மக்கள் ஓட்டு போட்டுத்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். எங்க இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் இரவு பகல் வராமல் உழைத்தால் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும். அதையெல்லாம் மறந்துவிட்டு யாரோ அவருடைய பேச்சை கேட்டு டிடி தினகரனுடைய பேச்சை கேட்டு இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும், இந்த ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு 2 பேர் சதி செய்தார்கள். இன்றைக்கு வீதியிலே நிற்கின்றார்கள். இன்றைக்கும் தர்மம் தான் வெல்லும் என்பதை இவர்கள் மூலமாக நாட்டு மக்களுக்கு உணர்த்தப்பட்டது என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டி நாடாளுமன்ற தேர்தல், 2 சட்டமன்ற இடைத்தேர்தல், 3 தேர்தலிலுமே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா கட்சியின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்படுகின்ற வேட்பாளரை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய அனைவரையும் கேட்டு மிகச் சிறப்பாக. முன்னதாக விருதுநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த முதலமைச்சருக்கு ஆண்களும் பெண்களும் திரளாக திரண்டு நின்று மலர் தூவி வரவேற்றனர். பின்னர் அங்கு காமராஜர், அம்பேத்கர், எஸ்.ஆர். நாயுடு, பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோரின் சிலைகளுக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவிற்காக பல்வேறு விதிகள் மீறப்பட்டிருப்பதாகவும் சிறையில் கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாகவும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு 4 ஆண்டு சிறை தண்டனை பெற்றதை அடுத்து சசிகலா, இளவரசி சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கையில் பையுடன் சசிகலாவும் இளவரசியும் சிறை அறையிலிருந்து வெளியேறும் காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தின. ஆனால் சிறைக்கு வந்த விருந்தினர்களை சந்திக்கவே சசிகலாவும் இளவரசியும் சென்றதாக விளக்கம் கூறப்பட்டது.
சிறையில் சசிகலாவிற்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டதாக டிஜிபிக்கு சிறைத்துறை டிஐஜியான ரூபா அறிக்கை அனுப்பியிருந்தார். இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து சிறை விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையிலான குழுவை நியமித்து கர்நாடக அரசு உத்தரவிட்டது. விசாரணை அறிக்கையில் சசிகலாவிற்கு சலுகை அளித்தது உண்மை என்பது தெரியவந்துள்ளது. சிறை அதிகாரிகளுக்கு சசிகலா தரப்பில் லஞ்சம் தரப்பட்டதா என்பது குறித்தும் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாநகராட்சி பகுதிகளில் தடையின்றி சீரான மின் விநியோகம் செய்யும் வகையில் மின் விநியோக பெட்டிகளின் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த இளந்தக்குட்டையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அமைச்சர் தங்கமணி துவக்கி வைத்தார். பின்னர் விவசாயிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாநகராட்சி பகுதிகளில் தடையின்றி சீரான மின் விநியோகம் செய்யும் வகையில் மின் விநியோக பெட்டிகளின் தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாநகராட்சி முழுவதும் 80,000 பில்லர் பாக்ஸ்கள் இருக்கின்றன. கடந்த காலத்திலே படிப்படியாக அதை மாற்றி உயரம் அதிகரித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதில் பழுதானதெல்லாம் நீக்கி புதிதாக வைப்பதற்காக இப்பொழுது அந்த பில்லர் பாக்ஸ் வாங்குவதற்கு ஆணையிடப்பட்டிருக்கின்றது. மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் புதைவடை தளமாக எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஈரோடு மாநகராட்சியில் கூட பழைய நகராட்சி இருந்த அளவிற்கு இப்போது புதைவடை தளமாக போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதிலேயும் போடுவோம். படிப்படியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப அதை சீர் செய்யும். ராகுல் காந்தி தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என கொல்கத்தாவில் நடைபெற்ற மெகா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் அறிவிக்க மு.க. ஸ்டாலின் அச்சமடைந்தது ஏன் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் கூட்டணி கருவிலேயே அழிந்துவிடும் என்றும் கூறினார். நேற்று கல்கத்தாவில் கூடிய கூட்டம் மக்களுக்கு எதிரான கூட்டம். இன்னைக்கு மோடி மேல எந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது, ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. சகோதரர் ஸ்டாலின் சென்னையில் பேசும்போது ராகுல் தான் பிரதம மந்திரின்னு சொன்னார். அதை கல்கத்தாவில் போய் சொல்ல முடியல. ஆக அவர்களின் அணி அப்படித்தான் இருக்கும். எங்களது அணி அப்படி இல்லை, நாட்டு மக்களுக்கான அணி. அதனால இன்னும் கால அவகாசம் இருக்கிறது, தேர்தலுக்கு சரியான அணியை அமைப்போம். தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக வந்த செய்தி வதந்தியே என அமைச்சர் ஜெயக்குமார் பதில் அளித்துள்ளார். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். பின்னர் பேசிய அவர், தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவரது அறையில் நள்ளிரவில் சிறப்பு யாகம் நடத்தியிருப்பதாக செய்தி வருகிறது என குறிப்பிட்டார். இந்த நிலையில் தலைமை செயலகத்தில் யாகம் குறித்த செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஜெயக்குமார், அதிகாரப்பூர்வமான கேள்விக்கு மட்டும்தான் பதில் கூற முடியும் என்றும் அதிகாரப்பூர்வம் இல்லாத கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். பொதுவாகவே அம்மாவுடைய அரசும் சரி, அதேமாதிரி நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவருடைய அரசும் சரி, எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு அதே போன்று சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குகின்ற ஒரு அரசு. ஒரு அன்ஆத்தன்டிகேட்டட் செய்திக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. ஒரு ஆத்தன்டிகேஷன், அதாவது ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிற செய்திக்கு நான் கருத்து கூற முடியும். அவர் யாகம் நடத்துகிற யார் பார்த்தாங்க? ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையில் நான் அது குறித்து நிச்சயமாக எந்த கருத்தும் கூற முடியாது. மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் கனவுகளைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடிவு செய்துள்ள மத்திய அரசு நாட்டில் 2 இடங்களில் பாதுகாப்பு வழித்தடங்கள் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் பாதுகாப்பு வழித்தடம் தொடங்கப்பட்டதை அடுத்து தமிழகத்தின் திருச்சியில் இன்று 2வது பாதுகாப்பு வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை, ஹொசூர், சேலம், கோயம்புத்தூர், திருச்சி ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ தளவாட தொழிற்சாலைகளை இணைக்கும் வகையில் இந்த வழித்தடம் அமைகிறது. திருச்சியில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதுகாப்பு வழித்தடத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் கனவுகளைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். இந்த புதிய பாதுகாப்பு வழித்தடத்தால் வேலை வாய்ப்புகள் அதிகரித்து வெளிநாட்டு முதலீடுகள் பெருகும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், பாதுகாப்புத்துறை முக்கிய அதிகாரிகள் மற்றும் தொழில்துறையினர் பங்கேற்றனர். பன்றிக் காய்ச்சலால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அமித்ஷா வீடு திரும்பினார். பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் இருந்து அவர் வீடு திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
சபரிமலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று சாத்தப்பட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களும் சுவாமி தரிசனம் செய்யலாம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை ஆதரித்து கேரள அரசும் எதிர்த்து இந்து அமைப்புகளும் போராட்டம் நடத்தின. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் இந்த ஆண்டு சுவாமி தரிசனம் செய்வதில் பக்தர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. இதனிடையே ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அதிகாலையில் ஆந்திராவை சேர்ந்த 2 பெண்கள் கோவில் வாசலின் பின்புற வழியாக சென்று ஐயப்பனை தரிசனம் செய்த விவகாரம் கேரளாவில் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. இதுவரை 51 பெண்கள் தரிசனம் செய்ததாக கேரள அரசு தெரிவித்துள்ள நிலையில் இது தவறான கணக்கு என இந்து அமைப்புகள் சார்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் டிசம்பர் 27ஆம் தேதி திறக்கப்பட்டது. பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று கோவில் நடை சாத்தப்பட்டது. இனி மாசி மாத பூஜைக்காக பிப்ரவரி 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் குண்டு வெடிக்கும் என்று தொலைபேசியில் மிரட்டல் விடுத்த சென்னை வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நேற்று இரவு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் பேசிய நபர் ஒருவர் முதலமைச்சர் வீட்டில் நாளை குண்டு வெடிக்கும் என்று கூறிவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் போன் பேசிய நபர் யார், எங்கிருந்து பேசினார் என்பது குறித்து அவரது செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தவர் கானாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சிக்கந்தர் பாஷா என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிக்கந்தர் பாஷாவை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் நேற்று இரவு குடிபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் அவரை வழிமறித்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர் ஆத்திரத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 1400 காளைகள் பங்கேற்ற ஜல்லிக்கட்டு கின்னஸ் சாதனை படைத்துள்ளது. இந்த போட்டியில் 21 காளைகளை அடக்கிய இளைஞர் முருகானந்தம் முதல் பரிசை தட்டிச் சென்றார். தமிழர் திருநாளான பொங்கலையொட்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் 1400 காளைகள் பங்கேற்ற பிரம்மாண்ட உலக சாதனைக்கான ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இந்த போட்டியில் 600 வீரர்கள் பங்கேற்றனர். விறுவிறுப்புடன் தொடங்கிய இந்த போட்டியில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அடக்கினர். ஒரு சுத்து மட்டும் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சூப்பர். ஜோர கைத்தடிங்கப்பா. மாடு புடி மாடு விட்டு விட்டு ஆடா 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 ஆடா. களை கட்டுதியா களை. தங்கபுர மாடு வெற்றி பெற்றிருப்பா. சந்தன கருப்பு ரமேஷ் மாடுப்பா. அருமையான மாடு வெற்றி பெற்றது. பத்திரமா இல்ல. ஆஹா அருமை அருமை. அட விட்டுருப்பா விட்டுருப்பா. ஒரு குத்துருக்கு வாங்கி அந்த மாட்டுக்கு. இப்ப புடிச்சு போற பையன் மாட்டுக்கு புடி மாடு குத்துருக்கு வாங்க. இந்த ஜல்லிக்கட்டில் 21 காளைகளை அடக்கிய திருச்சியை சேர்ந்த இளைஞர் முருகானந்தம் முதல் பரிசை தட்டிச் சென்றார். கார்த்திக் 2ஆம் இடம் பிடித்தார். இந்த போட்டிக்கான கின்னஸ் சாதனை சான்றிதழ் விழா மேடையிலேயே வழங்கப்பட்டது. இந்த வரைக்கும் போன ஊரில் எல்லாத்துலேயுமே பரிசு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஊரில் மாடு பிடிச்சி கார் வாங்கினதுக்கு. இங்கே உள்ள முக்கால்வாசி பேர்த்துக்கு 75 பேர்த்துக்கு எனக்கு தெரியும், என்னைய தெரியும். ஆனால் என் பேர் முருகானந்தானா யாருக்கும் தெரியாது. மூலன்னு சொன்னால் தான் எல்லாத்தையுமே தெரியும். இங்கே பைக் வாங்கின கார் வாங்கின எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான். எல்லாம் ஒரே ஊருக்காரங்க தான், திருச்சி தான், பக்கத்து ஏரியா. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகள் மாடுபிடி வீரர்களை முட்டி தள்ளியதில் 42க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி அளிக்கப்பட்டது. மாடுகள் முட்டி தள்ளியதில் பார்வையாளர்கள் ராமு மற்றும் சதீஷ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவர் இடையே நடைபெற்ற தகராறில் ஒருவரை ஒருவர் பாட்டிலால் குத்திக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கர்நாடகாவில் மதசார்பற்ற ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் ஆட்சியை கலைக்க பாஜக முயல்வதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ரமேஷ் ஜர்கிகோலி, மகேஷ் குமதள்ளி, உமேஷ் யாதவ், நாகேந்திரா ஆகியோர் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டத்தில் பங்கேற்காத 4 பேரும் பாஜகவில் சேரவிருப்பது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடகாவில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் எம்எல்ஏ ஒருவர் சக எம்எல்ஏவை பாட்டிலால் குத்தியுள்ளார். இதனை நேரில் கண்ட அமைச்சர் அதிர்ச்சி அடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த சட்டமன்ற உறுப்பினர் பெங்களூருவில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக அரசு பள்ளிகளில் நாளை எல்கேஜி, யுகேஜி வகுப்புகளை முதலமைச்சர் துவக்கி வைக்க இருப்பதாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பள்ளிக் கல்வித்துறை சார்பில் கல்வி சுற்றுலாவிற்காக 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் கணித மற்றும் அறிவியல் பாடங்களில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் 50 பேர் பின்லாந்து நாட்டிற்கு செல்கின்றனர். இதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்கள் சென்னை அண்ணா நூலகம் வந்திருந்தனர். அவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், பள்ளிக் கல்வித்துறை மூலமாக இந்தியாவிலேயே முதல் முறையாக 100 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அதில் 50 மாணவர்கள் பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக கூறினார். பிப்ரவரி மாதம் பொதுத் தேர்வுகள் நடைபெற இருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் கேட்டுக் கொண்டார். பள்ளிக் கல்வித்துறையின் மூலமாக ஆண்டுதோறும் மாணவர்களை மேலை நாடுகளுக்கு சென்று மேலை நாடுகளில் இருக்கிற அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கியம், கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக 3 கோடி ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பின்லாந்து, ஸ்வீடன் 2 நாடுகளுக்கு செல்ல இருக்கிறார்கள். இதிலே 50 மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்திலே மட்டும்தான் இதுபோன்ற செயல்பாடுகள் செயல்படுத்தி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலை நாடுகளில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பம், அறிவியல், கலை, இலக்கியம் அனைத்தும் தெரிந்து கொள்வதற்கு அரசு ஏதுவாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வீதி நாடக கலைஞர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு எதிர்வரும் தேர்தலில் வாக்களிப்போம் என சென்னையில் நடைபெற்ற பேரணியில் நாட்டுப்புற கலைஞர்கள் அறிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு லயோலா கல்லூரி மற்றும் மாற்று ஊடக மையம் சார்பில் வீதி விருது வழங்கும் விழா 6வது ஆண்டாக நடைபெற்றது. விழாவின் 2ஆம் நாளான இன்று லயோலா கல்லூரி முதல் வள்ளுவர் கோட்டம் வரை நடைபெற்ற பேரணியில் கிராமிய கலைஞர்கள் பங்கேற்றனர். இதனை கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், வீதி நாடக கலைஞர்களின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு எதிர்வரும் தேர்தலில் வாக்களிப்போம் என நாட்டுப்புற கலைஞர்கள் அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். நாட்டுப்புற கலைஞர்கள் 6வது வீதி திருவிழாவின் ஒரு பகுதியாக எழுச்சி மிக்க கோரிக்கை ஊர்வலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கோரிக்கை ஊர்வலம் வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கி லயோலா கல்லூரி வீதி திருவிழா அடைய இருக்கின்றது. இந்த ஊர்வலத்தின் மூலமாக நாட்டுப்புற கலைஞர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்ப இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த வீதி திருவிழாவினுடைய இந்த ஊர்வலத்தினுடைய முக்கிய நோக்கம். நிகழ்ச்சியில் மூத்த கலைஞர்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் கலந்து கொண்டு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் 3 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு முதல்ல எடுத்து சொன்னதே இந்த மாற்று ஊடக மையத்தின் நண்பர்கள் தான். ஏன்னா நான் அந்த பொறுப்பு எடுத்தப்போ ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னால் அதுவரைக்கும் ஒரு தனி அடையாளம் இல்லாத துறையாக இருந்தது கலை பண்பாட்டுத்துறை. கடந்த 1.5 வருடங்களில் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இங்க மேடையில வந்த அனைத்து கலைஞர்களுமே அநேகமா எல்லாரும் கேட்டது, எப்ப சார் கலைமாமணி வரும்? அந்த கேள்வி எல்லாரும் கேட்டாங்க. 3500 கலைஞர்கள் இன்னைக்கு இந்த விருதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அவர்கள 145 பேரை தேர்ந்தெடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. தமிழர்களின் கலை தொடர்ந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கலையை மீட்டெடுக்கும் விதமாக தற்போது லயோலா கல்லூரி மூலியமாக விருது வழங்கும் விழாவானது, அதாவது வீதி விருது வழங்கும் விழாவானது தொடர்ந்து 6வது வருடமாக இன்று நடைபெறுகிறது. இதில் 32 மாவட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் பாத்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கிய இந்த வீதி உலாவானது தற்போது லயோலா கல்லூரியில் முடிவு பெற இருக்கிறது. இந்த மாதிரியான செய்திகள் நடப்பதனால தொடர்ந்து இந்த கிராமிய கலைஞர்கள் 10 கோரிக்கை
கோரிக்கைகளை வந்து முன்வைத்துள்ளனர். இந்த 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசிடம் தாழ்மையாக வேண்டிக் கொண்டுள்ளனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆதி மற்றும் கிஷோருடன் செய்தியாளர் காயத்ரி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே நடைபெற்ற மோதல் வன்முறையில் முடிவடைந்தது. உத்தரகாண்ட் மாநிலம் விகாஸ் நகரில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தியும் இந்த பேரணி நடைபெற்றது. ஆனால் குறிப்பிட்ட இடத்திற்கு மேல் பேரணி செல்ல காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனால் பேரணி சென்றவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தடுப்பை மீறி ஊர்வலமாக சென்றவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். பேரணியாக சென்றவர்கள் கலைந்து செல்லாததால் அவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அந்த பகுதி போர்க்களம் போல் காட்சியளித்தது. தூத்துக்குடியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி பங்கேற்றார். அவரிடம் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை களைய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஊராட்சி சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட கீழமுடிமண் கிராம சபை கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டார். இதில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று தங்களுடைய குறைகளை களைய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்த விவசாயிகளுக்காக நம்ம அனைத்து நிறைய கடன்களை வாங்கி விவசாயம் பண்ண காலங்கள் உண்டு. நம்ம ஐயா இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிகள் எல்லாம் தள்ளுபடியாகி நல்ல சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இப்போவோ விவசாயிகள் கடனாலே மூழ்கி கிடக்கிறோம். மீண்டும் மீண்டுமாய் கடன் கொடுத்து கடனாளியா வாங்கிட்டு இங்க விவசாயிகள் யாரும் வந்ததில்லை. இதைத் தொடர்ந்து பெண்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த கனிமொழி, பஞ்சாயத்து தேர்தலை தமிழக அரசு நடத்தியிருந்தாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்திருக்கும் என்று குறிப்பிட்டார். மத்தியிலும் மாநிலத்திலும் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று கூறிய அவர், வருகிற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் ஒரு திருப்பத்தை தரும் என்றும் தெரிவித்தார். முக்கியமா இந்த பிரச்சனைகள்ல பல விஷயங்களை பஞ்சாயத்து தேர்தலை இந்த அதிமுக ஆட்சி நடத்தி இருந்தாலே தீர்த்திருக்க முடியும். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலோடு வரக்கூடிய இடைத்தேர்தலையே இந்த ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் நீங்க கொண்டு வர முடியும். நீங்க கொடுத்திருக்க கோரிக்கைகளை எல்லாம் அப்பொழுது அந்த ஆட்சி மாற்றம் வந்தவுடன் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று உங்களுக்கு எல்லாம் உறுதியளிக்கிறேன். பாஜகவிற்கு எதிராக நடைபெற்ற எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அந்த மாநாடு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அதிலே பிரதமர் வேட்பாளரை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதற்காக அந்த மாநாடு கூட்டப்படவில்லை. தனிப்பட்ட முறையிலே அவருடைய இல்லத்திலே யாகம் நடத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதை நாம் விமர்சிக்க இயலாது. ஆனால் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய, அதுவும் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் யாகம் நடத்தி இருப்பது மரபு மீறலாகும். இன்னும் சொல்லப்போனால் அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே இது அதிர்ச்சி அளிக்கிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மரணத்தில் உள்ள சந்தேகம் மற்றும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு ஆகியவற்றில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நடிகை கௌதமி தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற சமூக ஊடக கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமா இப்போ வெளியே வர ஆரம்பிச்சதுங்கிறது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு. ஆனா இவ்வளோ தாமதமாக வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு. இன்னும் முழுமையா உண்மைகளை வரணும். சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்து நான் ரொம்ப தெளிவா, நான் ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கேன். சிபிஐ விசாரணை கண்டிப்பாக வேணும். கச்சத்தீவு அருகே ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டி அடித்துள்ள சம்பவம் மீனவ மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக ரோந்து சென்ற இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்களை துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்துள்ளனர். மேலும் அவர்களின் மீன்பிடி சாதனங்கள், வலைகள் மற்றும் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீனவர்கள் அனைவரும் மீன்பிடிக்க இயலாமல் வெறும் கையுடன் கரை திரும்பினர்.
இந்த நிலையில் இலங்கை கடற்படை தாக்குதலில் படுகாயமடைந்த ரியான் என்ற மீனவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட படகுகளை எடுத்து வர சென்ற மீட்புக் குழுவினர் காரைநகர் துறைமுகத்தில் இருந்து 9 படகுகளுடன் தாயகம் புறப்பட்டனர். இன்று மாலைக்குள் படகுகளுடன் மீட்புக் குழுவினர் ராமேஸ்வரம் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.